ஏன் உங்க கிளைண்ட்ஸ் கிட்ட உங்களால நோ சொல்ல முடியல? நான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கிளாஸஸ் எடுத்துட்டு இருந்தேன். ஸோ நிறைய பேர் என்னோட கிளாஸஸ் வந்து அட்டென்ட் பண்ணுவாங்க, ஃப்ரீ கோச், ஃப்ரீ செஷன்ஸ். அந்த அட் த எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வந்து என்கிட்ட மணி இல்லை, இவ்வளவுதான் என்கிட்ட இருக்கு, ஸோ இதுக்கு உங்களால கோச்சிங் கொடுக்க முடியுமா? இப்போ லெட்ஸே நான் வந்து ஒரு 8 செஷன்ஸ் கொடுக்குறேன், 3000 rupees அப்படின்னா, இல்லை எனக்கு வந்து 4 செஷன்ஸ் மட்டும் போதும், உங்களால கொடுக்க முடியுமா 1500க்குன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரியான பீப்புள் வரும்போது நான் பயந்துட்டு நோ அப்படின்னு சொல்லாம, ஓகே பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அட் த எண்ட் ஆஃப் த ரிசல்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு ப்ராப்பர் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ எனக்கு வந்து உங்க கோச்சிங் வந்து ரிசல்ட்ஸ் இல்லை அப்படின்னு வேணான்ட்டு போயிடுவாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, நான் நோ சொல்லாம இருந்தது தான். ஸோ 3 things நான் ஐடென்டிஃபை பண்ணது என்ன அப்படின்னா, நம்பர் 1 லேக் மென்டாலிட்டி, அதாவது இந்த கிளைண்ட்ஸ் போயிட்டா நான் எப்படி மணி மேக் பண்றது அப்படிங்கிறது. நம்பர் 2, மேபி இவங்க என் கோச்சிங்ல வரலன்னா என்னோட ரிசல்ட் மொத்தத்தையும் அவங்கள டிபெண்ட் பண்ணி, அவங்க வந்தாதான் நான் ஒரு கான்ஃபிடென்ட், நான் அவங்க வரலன்னா அவ்வளவுதான் நான் ஒரு வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறது. நம்பர் 3, ஃபியர், ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபியர். நான் என்ன பண்ண போறேன் என்னோட ஃபியூச்சர்ல, ஐயோ இப்பயே கிளைண்ட்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒன்ஸ் நான் ஐடென்டிஃபை பண்ணது ஒன்னே தான், நோ சொல்ல பழகணும். 2 types ஆஃப் நோஸ் நீங்க வந்து சொல்லலாம். நம்பர் 1 ஃப்ராங்கா, இல்லைங்க இது எனக்கு சரிப்பட்டு வராது அப்படிங்கிறது. 2வது இன்டெலெக்சுவல் வேலை சொல்லலாம். இல்லைங்க என்னோட கோச்சிங் இப்படிதான், என்னோட ப்ராக்ரஸ் இப்படிதான், இல்லை என்னோட ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து இப்படிதான் இருக்கும், இது ரொம்ப பெஸ்டா இருக்கும், மேபி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க வேற யாரையா போய் கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லும் போது ஜெனுவனா இருக்கும் இந்த நோ. ஃபர்ஸ்ட் ஒரு டைம் சொல்லும் போது அந்த நோ அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாவும் பயமாவும் இருக்கும். பட் போக போக நீங்க நோ சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ப்ராப்பர் கிளைண்ட்ஸை உங்களால கெயின் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு என்னோட கைடன்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், ஷெட்யூல் பண்ணிக்கலாம்.